எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய காலிஃப்ளவரில் பாதி எடுத்திருக்கேன் நான், பாருங்கள். இதில் இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் தண்ணி சுடு பண்ண வச்சுட்டு இதெல்லாம் நம்ம அந்த தண்ணியில் போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு காலிஃப்ளவரில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சியெல்லாம் போயிடும். போட்டுட்டு இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா 3 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகெல்லாம் வெடித்ததும் 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கூடவே 20 பல் பூண்டுங்க. நான் எடுத்துருக்க பூண்டெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம்லாம் நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன், 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதை அப்படியே கட் பண்ணி நம்ம இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கின உடனே நம்ம அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி கொஞ்சம் வெந்துடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மசாலாலாம் போட்டதுனால சீக்கிரம் அடி பிடிக்கிற பாத்திரமாக இருந்தால் டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1 மினிட்டுக்கு இதை நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மசாலாலாம் நல்லாவே வெந்துடுச்சு. இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம்ல காலிஃப்ளவர், அதை இதில் சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு காலிஃப்ளவரை மட்டும் இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையும் கொஞ்சமாக கருகப்பிலையும் சேர்த்துக்கலாம். மல்லித்தழை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த காலிஃப்ளவர் கூட அந்த மல்லித்தழை வெந்து வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த மல்லித்தழையோட ஃப்ளேவரும். அதனால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு வேக வைங்க. அப்போ தான் இந்த காலிஃப்ளவரில் அந்த மசாலாலாம் போய் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும், உப்பு காரம்லாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சேன். அடுப்பையும் சிம்மில் வச்சு தாங்க வேக வச்சேன். காலிஃப்ளவர் நல்லாவே வெந்துடுச்சு. கூடவே நம்ம மல்லித்தழை எல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இது சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் கூட சாப்பிட்றதுக்கு செம்ம சைட் டிஷ்ஷுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.